அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மிக மிக முக்கியமான ஒரு பதிவு தான். அதாவது நாளைய தினம் மிக முக்கியமான ஒரு அமாவாசை. அதாவது வருடத்தினுடைய முதல் அமாவாசையாகும். நாளை தினத்தில் வந்துள்ள இந்த அமாவாசையானது வியாழக்கிழமையில் வந்துள்ளதால் வியாழக்கிழமை என்பது பொதுவாகவே குபேர வழிபாட்டிற்கு ஏற்ற தினமாகும். அதனால நாளை தினம் நாம் எப்படி இந்த மார்கழி மாத அமாவாசையை வழிபட வேண்டும் என்பது பற்றியும் இந்த குபேர பூஜையை எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் தான் பார்க்க போறோம். அதனால இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த பதிவானது உங்களுக்கு மிகவுமே பயன் தரக்கூடிய வகையில தான் இருக்கும். அதனால பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 1500 மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. மார்கழி மாதம் என்பது சிவ மற்றும் விஷ்ணு வழிபாட்டிற்கு உரிய மாதமாகும். இந்த மாதத்தில் வரும் அனைத்து தினங்கள் திதிகள் ஆன்மீக முக்கியத்துவம் கொண்டவை. இந்த மாதத்தில் வரும் பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களும் முக்கியத்துவம் வாய்ந்தது. மார்கழி மாதத்தில் வரும் அமாவாசை தினம் முக்கியமான திதி தினமாகும். இந்த மாதத்தில் வரும் அமாவாசை தினத்தில் முன்னோர்கள் வழிபாட்டை மேற்கொள்வது மிகவும் நல்லது. மார்கழி மாதத்தில் வரும் அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு, குறிப்பாக எதிர்பாராத விதத்தில் மரணித்த முன்னோர்கள் அல்லது உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் போன்றவற்றை தருவதாலும் அல்லது அவர்களை வழிபடுவதாலும் அவர்களுக்கு பெருமாளின் வைகுண்ட வாசம் பாக்கியம் கிடைக்கும். மார்கழி அமாவாசை தினத்தன்று காலையில் குளித்து முடித்து ஆற்றங்கரை அல்லது குளக்கரையில் மறைந்த உங்கள் முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் தரலாம். இப்படி தர்ப்பணம் தர இயலாதவர்கள் அன்றைய தினம் உங்கள் வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு எள் கலந்த சாதத்தை காகங்களுக்கு தரலாம். மேலும் யாசகர்களுக்கு அன்னதானம் செய்யலாம். இந்த தினத்தில் ராமேஸ்வரம், காவேரி, கங்கை போன்ற புனித கடல் ஆறுகளில் தலைமொழிகி முன்னோர்களை வழிபடலாம். இதனால் நாமும் நமது சந்ததியும் சிறப்பாக எல்லா வளமும் பெற்று வாழலாம். ஒவ்வொரு மாதத்தில் வரும் ஏகாதசிக்கு ஒவ்வொரு பெயர் இருப்பது போன்று மாதங்களின் அடிப்படையில் அமாவாசைகளும் ஒவ்வொரு பெயர்களில் அழைக்கப்படுகின்றன. அந்த வகையில் இந்த மார்கழி மாதத்தில் வருகின்ற அமாவாசைக்கு பௌஷ அமாவாசை என்று பெயர். இந்த 2024ஆம் ஆண்டில் முதல் அமாவாசையானது நாளைய தினம் ஜனவரி 11ஆம் தேதி வியாழக்கிழமை என்று வந்திருக்கின்றது. ஜனவரி 10ஆம் தேதி இரவு 8:05 மணிக்கு துவங்கி ஜனவரி 11ஆம் தேதி மாலை 6:31 மணி வரை அமாவாசை திதி உள்ளது. இதனால் அமாவாசை விரதம் இருப்பவர்கள் ஜனவரி 10ஆம் தேதி இரவு எளிமையான உணவை எடுத்துக்கொண்டு ஜனவரி 11ஆம் தேதி காலை முதல் விரதத்தை துவங்கலாம். ஜனவரி 11ஆம் தேதி காலை 5:57 மணி முதல் 6:21 வரையிலான நேரம் புனித நீராடுவதற்கும் தானம் வழங்குவதற்கும் நல்ல நேரமாக இருக்கின்றது. மேலும் நாளை தினத்தில் வந்துள்ள இந்த அமாவாசையானது வியாழக்கிழமை அன்று வந்திருப்பதால் இது குபேர வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாகும். இந்த அமாவாசை வியாழக்கிழமையில் வந்திருப்பதால் நமது வீட்டில் செல்வ வளத்தை பெருக்கிக் கொள்ள குபேரரை வழிபடலாம். குபேரர் வழிபாட்டிற்கு உகந்த நாள் எனில் அது வியாழக்கிழமைதான். அமாவாசை தினத்தில் காலை முதல் மதியம் வரை பித்ருக்களுக்கான கடமைகளை நீங்கள் சரிவர செய்த பிறகு மாலை நேரத்தில் இந்த குபேர பூஜையை செய்யலாம். அதற்கு அமாவாசை வழிபாடு முடிந்த பிறகு பூஜை அறையில் இந்த குபேர பூஜை செய்வதற்காக நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள். இந்த குபேர பூஜை செய்வதற்கு நமக்கு லட்சுமி குபேரர் படம் தேவை. இந்த படத்திற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து மலர் மாலை சாற்றிய பிறகு குபேரர் படத்திற்கு முன்பாக நெய் தீபம் ஏற்றி விடுங்கள். அதற்கு பிறகு அவருக்கு நெய்வேத்தியமாக அவலை படைக்க வேண்டும். இதற்கு எந்த அவல் வேண்டுமானாலும் வைக்கலாம். அதன் பிறகு குபேர வழிபாட்டில் முக்கியமானதாக சொல்லப்படுவது சில்லறை சத்தங்கள். ஒரு சிறிய கண்ணாடி கிண்ணத்தில் சில்லறை நாணயங்களை பரப்பி அதன் சத்தத்தை எழுப்பி வழிபாடு செய்யுங்கள். இது நம் வீட்டில் செல்வ வளத்தை அதிகரிக்க செய்யக்கூடியதாக அமையும். அத்துடன் இதே நாளில் மகாலட்சுமி தாயாரை வணங்குவது நம்முடைய செல்வ நிலை உயரும்.
அதற்கு இதே போல மகாலட்சுமி தாயாரின் படத்திற்கும் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து வாசனை மிக்க மல்லிகை மலரால் மாலை சாற்றிய பிறகு அவருக்கும் இதே போல தீபம் ஏற்றுங்கள். இந்த தீபத்தை ஒரு தட்டில் பச்சரிசி பரப்பி முழுவதுமாக பரப்பி அதன் மேல் கொஞ்சம் துவரம் பருப்பு பரப்பி வைக்க வேண்டும். அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கை வைத்து தீபமேற்ற தயாராக வையுங்கள். இந்த தீபம் நம் வீட்டில் உள்ள தரித்திர நிலையை போக்கி என்றென்றைக்கும் வீட்டில் வற்றாத செல்வத்தை ஏற்றி தரக்கூடிய தீபமாக இருக்கும். நாளை தினம் குபேரருக்கு இந்த ஒரு மாலையை நீங்கள் கட்டாயமாக சாற்றி வழிபட வேண்டும். மாலையாக இல்லாவிட்டாலும் கூட வெறும் இலையை வைத்து கூட வழிபாடு செய்யலாம். அது என்ன இலை என்றால் வில்வ இலை. இந்த வில்வ இலை உங்களுக்கு அதிக அளவு கிடைத்தால் அதை மாலையாக கோர்த்து அணிவிக்கலாம். அப்படி இல்லை என்றால் வெறும் 3 இலைகளை வைத்து கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம். செல்வம் பல மடங்கு பெருகவும் நமக்கு தேவையான செல்வத்தை சம்பாதிக்கவும் நாம் சேமித்து வைத்துள்ள செல்வத்தை பாதுகாக்கவும் எப்போதும் நம் வீட்டில் செல்வம் நிறைந்திருக்கவும் வீட்டிற்கும் எப்பொழுது செல்வத்தை ஈர்க்கும் சக்தி கிடைப்பதற்கு முழு மனதுடன் செய்ய வேண்டிய ஒரு விசேஷ பூஜை தான் இது. செல்வம் பல மடங்கு பெருகுவதற்கான எளிமையான பரிகாரங்கள் உள்ளன. சம்பாதிப்பதில் ஒரு தொகையை சேர்த்து அதை அன்னதானத்திற்கு செலவிட அதனை போல 5 மடங்கு நம்மிடம் வந்து சேரும். கோவிலில் லட்சுமி மீது வைத்த தாமரை மலர் கொண்டு வந்து பச்சை தட்டில் வைத்து மடித்து பணப்பெட்டியில் வைக்க பணம் சேரும். செல்வத்திற்கு உரியவள் மகாலட்சுமி. வெள்ளிக்கிழமையில் வழிபடவும் 24 வெள்ளிக்கிழமைகளில் வழிபட்டால் பணம் கிடைக்கும். செல்வ செழிப்பான கடவுள் குபேர கடவுள். அவர் மற்ற கடவுள்களின் செல்வங்களை எல்லாம் பாதுகாத்து இரட்டிப்பாக பெருக்கி கொடுப்பார். குபேர கடவுளிடம் மட்டுமே செல்வம் குறையாது பெருகி கொண்டு இருக்கும். இவ்வாறு நம்மிடமும் செல்வம் பெருகி கொண்டு இருக்கவும் நம்மிடம் இருக்கும் செல்வத்தை குபேர கடவுள் பாதுகாத்து அதனை பல மடங்காக பெருக்கி கொடுக்கவும் நம் குபேரருக்கு செய்ய வேண்டிய ஒரு உகந்த வழிபாடுதான் இந்த லட்சுமி குபேர விளக்கு பூஜை வழிபாடு. நாளை தினம் வியாழக்கிழமையில் இந்த வழிபாடை நீங்கள் செய்யும் பொழுது அது உங்களுக்கு உண்மையாகவே ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். செல்வத்தின் அதிபதியாக குபேரர் விளங்குகிறார். அவரை நாம் வணங்கி வர அவரின் அருள் கிடைத்து வாழ்வில் வளம் பெறலாம். அவரின் அருள் பெற குபேர விளக்கில் தீபமேற்றி வழிபடலாம். குபேர விளக்கை ஏற்ற சரியான தினமாக வியாழக்கிழமையானது இருக்கின்றது. அன்று மாலை 5 மணி முதல் இரவு 8 மணிக்குள் இந்த குபேர விளக்கை ஏற்றி நீங்கள் பூஜை செய்யலாம். குபேரருக்கு விருப்பமான வியாழக்கிழமை தினத்தில் அதிகாலையில் வீட்டை சுத்தம் செய்து மாலை வீட்டு வாசலில் செம்மண் பட்டையிட்டு அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். அதன் மீது பச்சரிசி மாவில் கோலம் போட வேண்டும். வாசல் நிலைப்படைக்கு சந்தனம் தெளித்து மஞ்சள் குங்குமம் விடுங்கள். அதன் பின்னர் கரும்புள்ளி இல்லாத ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து அதனை 2ஆக வெட்டுங்கள். ஒரு துண்டில் மஞ்சள் மற்றொரு துண்டில் குங்குமம் தடவி நிலைப்படைக்கு இருபுறமும் ஒவ்வொன்றாக வைக்கவும். அதன் பின்பு நிலைப்படையில் இரு பக்கமும் மலர்களை வையுங்கள். முதலில் குபேர விளக்கிற்கும் குபேர விளக்கு வைக்கும் மனை அல்லது தட்டிற்கும் ஒற்றைப்படையில் மஞ்சள் குங்குமம் போட்டு வையுங்கள். பிறகு குபேர விளக்கு வைக்கும் தட்டில் சிறிதளவு பச்சரிசி வைக்க வேண்டும். பச்சரிசி என்பது மகாலட்சுமியின் அம்சம் என்பது. குபேரருக்கு விசேஷமான எண் 5. எனவே 5 ரூபாய் நாணயத்தை பச்சரிசியில் வையுங்கள். குபேரருக்கு விருப்பமான வியாழக்கிழமை தினத்தில் காலையில் வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும். விளக்கு ஏற்றும் பொழுது வீட்டினுள் வாசலின் முன் நின்றபடி நமது இடப்புறத்தில் ஒரு மரப்பலகை வைத்து சுத்தம் செய்த குபேர விளக்கை வையுங்கள். அதற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வையுங்கள். அதில் நல்லெண்ணெய் ஊற்றி 2 திரிகளை எடுத்து ஒன்றாக சேர்த்து ஒரு திரியாக்கி குபேர விளக்கில் போடுங்கள். பின்னர் வீட்டில் விளக்கு ஏற்றும் பூஜை அறையில் விளக்கேற்றவுடன் குபேர விளக்கிலும் தீபத்தை ஏற்ற வேண்டும். மேலும் குபேர விளக்கை நீங்கள் தினமும் பூஜை அறையில் ஏற்றலாம். குபேரருக்கு உகந்த திசை வடக்கு ஆகையால் பூஜை அறையில் வடக்கு திசை நோக்கி ஏற்றுங்கள். குபேர விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து குபேர திரியினால், அதாவது குபேரருக்கு உகந்த நிறம் பச்சை, அதனால் பச்சை நிறத்தில் உள்ள திரியால் குபேர விளக்கு ஏற்றினால் மிகவும் சிறந்த பயனளிக்கும். பச்சை நிற திரி இல்லை எனில் கூட பஞ்சு திரி வைத்து இந்த விளக்கை ஏற்றலாம். குபேர விளக்கில் 5 கற்கண்டு சேர்க்க வேண்டும். கற்கண்டு சேர்க்கும் பொழுது உங்களுக்கு பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும். குபேர விளக்கை ஏற்றி பின்னர் நம் வீட்டின் நிலைவாசலில் இடதுபுறமும் வடக்கு நோக்கி ஏற்ற வேண்டும். குபேர விளக்கை நிலைவாசலில் ஏற்ற வேண்டுமென்றால் குபேரர் மற்ற கடவுளின் செல்வங்களுக்கு எல்லாம் பாதுகாவலர். அவரை வாசலில் வைத்து பூஜித்தால் நமது செல்வத்திற்கும் பாதுகாப்பாக இருப்பார்.
ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை 5 மணியிலிருந்து 8 மணிக்குள் உங்கள் வீட்டு நிலை வாசற்படியில் இவ்வாறு வடக்கு திசை நோக்கி குபேர விளக்கை ஏற்றி வாருங்கள். உங்களது வீட்டில் எப்பொழுதும் செல்வம் குறையாமல் பெருகிக் கொண்டே இருக்கும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.